நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து 2 சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது 2 நிகழ்வை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். முதல் காணொளி வந்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவம், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தையும், மேலும் வந்து இன்னொரு காணொளி வந்து கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஒரு கிராமத்து சாலையில் நடைபெற்ற அதுவும் வந்து ஒரு ஆட்டோக்காரர் தான், அவருக்கு நடந்த ஒரு திகில் சம்பவம் தான். இந்த 2 சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிராமங்களின் பெயரில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அந்த காரணத்தினால் நம்ம வந்து பெயர் சொல்லவில்லை. நம்ம வந்து குறிப்பாக வந்து சம்பவத்தை மட்டும் நம்ம பேசிடுவோம். மேலும் நமது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் அமைக்கணும். அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோங்க. மேலும் வந்து இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலியமாக இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லி மேலும் நமது சேனல் வளருவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்க விதமாக இருக்குங்கிறத வந்து தெரியப்படுத்திக்குவாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு நடந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2023 அந்த காலகட்டத்தில் வந்து ஆட்டோக்கள் ஓரளவுக்கு வந்து பேருந்துகள் இருக்கக்கூடிய இடம், அதாவது கிராமத்து சாலை அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் ஒரு சில நகரங்களில் இருந்து அந்த கிராமங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற வீதத்தில் வந்து உள்ளே போய் தான் கிராமத்துக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து கிராமத்துக்குள்ளே பெரும்பாலும் பேருந்துகள் செல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய எந்த உறவினர்களாக இருந்தாலுமே வந்து அந்த நகரச்சாலையில் வந்து அங்கே வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து இறங்கி விடுவார்கள். அவர்கள் இறங்கின உடனேயுமே அவர்கள் வந்து அவர்கள் கிராமத்தை நோக்கி போகணும் அப்படின்னா ஒன்று அவங்க நண்பர்கள் யாராவது வண்டி வச்சுருந்தா அவங்கள வர சொல்லி பிக்கப் ஆகி அப்படியே போயிடுவாங்க. அப்படி இல்லாத காலகட்டத்தில் வந்து ஆட்டோக்கள் வந்து ஓரளவுக்கு நிற்கும். அந்த நிற்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஆட்டோவை வந்து அந்த பேசஞ்சர்கள் 2 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தாளாக வந்தாலும் சரி, இந்த மாதிரி எனக்கு ஆட்டோ வேணும், இந்த கிராமத்துக்கு போகணும், எவ்வளவு வாடகைன்னு சொல்லி பேசி அதுபோல் பேசி தான் அவங்க போவாங்க. இப்பயும் கூட அது வந்து வழக்கத்தில் இருக்குது. நிறையா கிராமங்களுக்கு வந்து பேருந்துகள்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இரவு நேர பயணங்கள் வந்து அந்த கிராமத்துக்கு உள்ள நம்ம போகிறதுக்கு வந்து ஆட்டோ மூலியமாக தான் போகக்கூடிய ஒரு கட்டாய நிலை வந்து இருக்குது. இப்போ பெரும்பாலும் ஓரளவுக்கு வாகனங்கள் இருக்குது. ஆனால் 2003 அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா வீடுகளிலும் வாகனங்கள் இருக்காது. ஓரளவுக்கு வாகனங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து அப்போது வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து இருந்திருக்காரு. அந்த நகர பேருந்து பக்கத்தில் அந்த ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ போட்டு இருக்கும்போது வந்து இரவு நேரத்தில் ஒரு 11 மணி வாக்கில் வந்து ஒரு பெண் பேசஞ்சர் வந்து அவங்க கிராமத்திற்கு கொண்டு போய் விடுவதாக கேட்டிருக்காங்க. அவங்க ஒத்தையில் தான் வந்திருக்காங்க. சரி, ஆட்டோ ஓட்டுநர் வந்து என்னம்மா தனியாக தான் வந்திருக்கீங்களா? சரி, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இவ்வளோ கொடுங்க, வாடகையாக கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடுங்க, உங்களை கொண்டு போய் உங்கள் கிராமத்தில் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அந்த பெண்மணியை வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு கிராமத்திற்கும் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இவர் வந்து பகல் நேரங்கள் இரவு நேரங்கள் எல்லாம் பயணிக்கக்கூடியவர் தான் ஆட்டோ ஓட்டுநராங்காட்டி அந்த கிராமம்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்ச காரணத்தினால உள்ளே கொண்டு போய் விட்டாச்சு. எப்போவுமே பெரும்பாலும் போவார். ஆனால் அன்னைக்கு அவர் போன நேரத்தில் வந்து அந்த பெண்மணியை கொண்டு போய் விட்டுட்டுலாம் வந்துட்டார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. அப்போ வந்து ரிட்டன் கிளம்பும்போது மறுபடியும் இவர் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் ஒன்று ஸ்டாண்டில் வந்து படுத்து உறங்கி விடுவார். வேறு யாரும் வந்தால் ஆட்டோ வந்து ஆப்பர் அமர்த்தி அப்படி கூப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு வந்து அவர் வந்து ஸ்டாண்டிலே வந்து படுத்துக்குவார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ரிட்டன் அந்த பெண்மணியை இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பி வரும்போது ஒரு 3 முக்கு மாதிரி இருக்குது. இந்த கிராமம் சாலை அப்படின்னு சொன்னாலே 2 பக்கமும் வந்து புதர் மண்டி கிடக்கும், இல்லை வேலிகள் வந்து முளைச்சி கிடக்கும், உள்ளே போவாங்க இல்லையா? அப்படியே இருக்கும்போது வந்து 3 கிராமத்துக்கு தேவையான ஒரு முச்சந்தி சாலையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியை விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வரும்போது அந்த முச்சந்தி சாலை வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெண்மணி வந்து கையில் வந்து குழந்தையை வைத்து கொண்டு நிற்பது போல இவருக்கு தெரிஞ்சிருக்கு. தூரத்தில் ஒரு பெண்மணி நிற்கிது போல. சரி, ஒரு இந்நேரத்துக்கு என்ன இங்கே நிற்கிது, ஒருவேளை இவங்களும் வந்து ஆட்டோக்காக வேண்டி கண்டு வெயிட் பண்ணுவாங்களோ, இல்லை யாருக்காக வெயிட் பண்ணுவாங்களோ, சரி என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே போக தான் கையில் வந்து குழந்தையோட தான் நிற்கிது. பெண்மணி உருவம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லி பக்கத்தில் போய் நிப்பாட்டிட்டு, அம்மா என்னம்மா ஆட்டோ வேணுமா, எங்கே போகணுமா, நீங்கள் இந்நேரத்துக்கு இங்கே என்ன நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது கம்முனே நின்றுருக்கு. என்னம்மா நீங்கள், என்ன பிரச்சனையா, என்ன நேரம் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறீங்களே, ஆட்டோ வேணும்னா சொல்லுங்கம்மா, இல்லை உங்கள் கிராமத்தில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடணும்னா கூட நான் விட்டுறதம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் நிற்கிது. ஒன்றுமே பதிலே சொல்லலை. சரி, நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை டவுனில் கொண்டு போய் விட்டுறதேன், வெளியூர் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஒரு வேளை கிராமத்துக்கு போகணும்னா அதை கூட நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கையை மட்டும் காட்டியிருக்குது. எங்கே காட்டியிருக்குதுன்னா இவர் போகக்கூடிய பாதையை நோக்கி தான் கையை காட்டியிருக்கு. அந்த டவுனுக்கு, அந்த நகரத்திற்கு வந்து போகக்கூடிய பகுதியை நோக்கி தான் சும்மா கையை மட்டும் காட்டியிருக்கு. சரி, ஒரு வேளை அந்த பிள்ளை ஏதோ கோவத்தில் வீட்டில் சண்டை காடு ஓட்டு குழந்தைய தீட்டு நேரத்துக்கு வந்து நிற்கும் போது நம்ம வந்து டவுனில்
டவுனில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அதுகிட்ட மேற்படி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவோம், சரி பாவமாக இருக்குதுல்ல குழந்தையோடு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பெண்மணியை வந்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டார். ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டே வரும்போது வந்து அந்த பெண்மணி வந்து மூசு மூசுன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கு. மெதுவாக அப்படியே சவுண்டு கேட்டிருக்கு இவருக்கு. ஒருவேளை அவர் நினச்சது சரிதான், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையின் காரணமாக கோவப்பட்டு இந்த நேரத்தில் வந்து வந்திருக்கு, கிராமத்து பெண்மணியிலே அதனால் பயப்படாமல் வந்துருச்சு கொடுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ஒன்றுமே வந்து பதிலே சொல்லவே இல்லை. என்னத்துக்கும் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டார். அதுக்கும் அந்த பெண்மணி வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தினால அவர் வாட்டுக்கு அப்படியே போகிறாரு. இன்னும் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் வந்து அவர் நகரத்தை நோக்கி அவர் சென்றுடலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அப்படியே மெதுவாக தான் போகிறாரு. ஏன்னா கிராமத்து சாலை கொஞ்சம் குண்டும் குழியுமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து பின்னாடி வந்து கருகருன்னு ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு. கருக்கு 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 கருக்குன்னு ஏதோ அந்த இப்போ ஒரு சேவு மிச்சர்லாம் சாப்பிட்டோம்னா முறுக்கு இருக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி சவுண்டு ஆகும், அந்த சவுண்டு மாதிரி கேட்டிருக்கு. என்னடா அப்படின்னு கீழே இவர் திரும்பி பார்த்துருக்காரு. ஒன்றும் தெளிவாக தெரியலை. சரி என்னன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி உள்ள அந்த ஆட்டோ கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, பின்னாடி அந்த பெண்மணி தலைவெறி கோலத்தில் ஒரு குழந்தை மாதிரி வச்சிருக்கிறத வந்து அப்படியே தின்னுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, கடிச்சு திங்கிற மாதிரி. இவருக்கு பார்த்தது தான் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி மறுபடி நல்லா பார்க்குறாரு. அந்த பெண்மணி அப்படியே அவர் அப்படியே பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைய திங்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஐயையோ இது என்னடா இப்படி இருக்கேடான்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் எதையும் பற்றி சிந்திக்கலை. டக்குன்னு சைடில் ஓரம் கட்டி ஆட்டோ விட்டு இறங்கி அப்படி பார்க்காரு. அப்போ அந்த பெண்மணி குனிஞ்ச மாணிக்கே இருந்திருக்கு. இவருக்குன்னா ஒரு பயம், என்னடா இப்படி இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சத்தம் போட்டிருக்காரு. அம்மா என்னம்மா நீ யாரும்மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ உள்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த பெண்மணி படார்னு முகத்தை அப்படி காமிச்சாதான் கண்ணு கிண்ணெல்லாம் வெளியில பிதுங்கிற மாதிரி, பல்லு கிண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருந்திருக்கு. முகமே வந்து ஒரு விகாரமாக, எப்படி சொல்ல, ஒரு வெளுத்து போன ஒரு மாதிரி கோடும் கோரையும் கீரமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இவருக்குன்னா பயம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோக்குள்ளதான் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, ஆட்டோ வேண்டாம் அது பாட்டுக்கு நின்றுட்டு போகுது, என்னவும் பண்ணிட்டு போகுது, நம்ம வந்து இடத்த காலி பண்ணி ஓடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடும்போது அவர் வந்து இடது பக்கம் பார்த்துக்கிட்டு ஓடுறாரு. அவர் ரோட்டில் ஓடும்போதே பார்க்குறாரு, உள்ள ஒரு லைட்டு ஒன்று தெரியுது. இங்கேருந்து நம்ம டவுனை நோக்கி ஓட முடியாது, இப்போ நம்ம இதை விரட்டவும் முடியாது, பயம், என்ன பண்ணுறது தெரியல. அந்த வெளிச்சம் தெரியுது, ஏதோ தோப்பு வீடு மாதிரி இருக்குது. அப்போ அந்த வீட்டை நோக்கி உள்ளே ஓடிடுவோம், எப்படியும் ஆள் இருக்க போய் தான் லைட் எரியுது, அங்கே போயிடுவோம், நம்ம டவுனை பார்க்கவும் ஓட முடியாது, எதுவும் பண்ணிடுச்சுன்னா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல, நேராக அந்த வீட்டை நோக்கியே தான் ஓடுறாரு. கத்திக்கிட்டே தான் ஓடுறாரு. ஐயா யாரும் இருக்கீங்களான்னு நல்லா பார்க்குறாரு. 2 பக்கமும் தோப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த வீட்டை நோக்கி அவர் ஓடும்போது வந்து போயிட்டாரு. கேட்டை போட்டு ஆட்டுறாரு. அப்படியே ஆட்டும் போதே பார்க்குறாரு. நல்லா பார்த்தோம்னா அந்த ஆட்டோலேருந்து இது வந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தான் இருக்கும். ஓடி போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்க்குறாரு, ஒரு ரோட்டில் நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. இவரை நோக்கி திரும்பி நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. இவர் கட்டான்னு ஆட்டுறாரு. நாயெல்லாம் குலைக்குது. தோப்பு வீடு இல்லையா, பண்ண வீடு மாதிரி இருக்குது, விவசாயம் பார்க்குறாங்க பொழுது. அதனால் நாயெல்லாம் கொஞ்சம் கட்டி போட்டிருக்காங்க. அது எல்லாம் காம்பவுண்டுக்குள்ளே தான் கிடக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெளியில் கிடையாது. வீட்டுக்கு பாதுகாப்பாக அவுத்து தான் கிடக்கு, காம்பவுண்டுக்குள்ளே கிடக்கு. அந்த கேட்டை போட்டு ஆட்டை வந்து சத்தத்தை பார்த்து ஒரு முதியவர் வராரு. ஒரு முதியவர்னா அந்த முதியவர் தான் அந்த வந்து பண்ணையம் பார்க்குறாரு பொழுது. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு விவசாயம் பார்க்குறது எல்லாமே வந்து அவர் தான் போகலாம். அந்த முதியவர் மட்டும் அந்த வீட்டில் இருப்பார் உலக. அந்த கதவை திறந்துட்டு, யாருப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு வீட்டு வாசல்ல இருந்து சத்தம் போது, ஐயா இந்த நாயை மட்டும் முடிச்சுக்கிட்டு எனக்கு கதவை திறந்து விடுங்க ஐயா, நான் 1 நிமிஷம் ஐயா உள்ளே வந்துடுறேன் ஐயா, நான் ரொம்ப பயந்து வந்திருக்கேன் ஐயா, எந்த அங்கே ஏதோ ஒன்று தெரியுதியா அப்படின்னே சொல்லும்போது அந்த பெரியவர் அப்படியே பார்க்குறாரு. அந்த பெரியவருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓ இதுதான் விஷயமா, சரி ஒன்றும் இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாய்கள் இருக்குது ஒழுங்கா உள்ள, அந்த 2 நாயை பிடிச்சி அவர் கெட்டி போட்டார். அந்த காம்பவுண்ட்லேயே உள்ளே கெட்டி போட்டார், தூணில் கெட்டி போட்டுட்டு கேட்டை திறந்த உடனேயும் இவரை மட்டும், இந்த ஆட்டோ ஓட்டுநரை மட்டும், சரி உள்ளே வாங்க அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் என்ன சமாச்சாரங்கள, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்குச்சுங்கய்யா, நான் வரும்போது வந்து பாவமாக இருந்துச்சு, சரின்னு சொல்லி லிஃப்ட் கொடுத்தேன், லிஃப்ட் கொடுக்கல, சவுண்டெல்லாம் கடிச்சு பின்னாடி வந்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்குதுயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுயா, இப்போ ஆட்டோ அங்கே உள்ள தள்ளி தான் நிற்கிதுயா, ரொட்டடியில் தான் நிற்கிது, சாவியெல்லாம் எடுத்து வந்துட்டீங்களா, சாவி எடுக்கலை, நான் அப்படியே பயத்திலே வச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சாலையில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது, இது வந்து இயற்கை தான், இந்த பிரச்சனை நடக்கத்தான் செய்யும், ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டு அந்த பெரியவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஐயா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இந்த பகுதியில் வந்து இது போல் நிறையா பேர் பார்த்துருக்காங்க, நிறையா பேருக்கு பிரச்சனை வந்திருக்குது, பயமுறுத்தி இருக்குது, அட்டாக் பண்ணியிருக்குது, நிறையா பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து இந்த பண்ணையம் பார்த்துட்டு இந்த பண்ணை வீட்டிலே நான் இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ரோட்டில் லாந்து மாதிரியெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது ரோட்டில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு, நாயெல்லாம் இங்கேருந்து குலைக்கும்,
அப்படிங்கையில இவர் பார்த்துருக்காரு. இவருக்கு தெரியும் இவர் முதியவர், பயமும் இவருக்கு வந்து கிடையாது, வயசாளி இல்லையா? நிறைய கரகண்டவர். அதனால இவருக்கு வந்து பயம் இல்லை. அதனால ஒன்றும் இல்லையா, நீ விடிஞ்சதுக்கு அப்புறமே நீ இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் ஆட்டோக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்புலாம் வராதுயா. உன் ஆட்டோ அங்கேயே நின்றால் நின்றுட்டு போட்டோம். இனி நீ இந்த சாலையில் வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வாப்பா. உனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கியா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து தின்னாறு கொடுத்து நீ பூசிக்கோப்பா அப்படின்னு சொல்லி பூசை சொல்லிட்டு இங்கேயே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி, இவருக்கு பயம்தான், இருந்தாலும் தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. விடிய விடிய கொட்டை கொட்டை முழிச்சிருந்துட்டு கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் உதயம் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பெரியவரையே கூப்பிட்டுட்டு தான், அந்த பகல் நேரத்துலேயே பயப்படுறாரு. பெரியவரையும் கூப்பிட்டுட்டு, ஐயா நான் இனிமேல் இந்த பக்கமே திசை கொடுங்க, நான் வரமாட்டேன், ஓடிடுறேன் ஐயா, நான் பார்ப்பேன், ரொம்ப நன்றியான்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இது போன்ற ஒரு சம்பவம் நமது வாழ்க்கையில் நடந்தால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், எப்படி என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்போங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் பின் பண்ணுங்கள். மேலும் வாங்க நம்ம ஷோவில் 2வது எபிசோடாக அந்த கேரளாவில் நடந்த நிகழ்வை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நமது சேனலில் 2வது எபிசோடாக கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் அந்த பகுதியில் நடந்த ஒரு கிராமத்து சாலை தாங்க. அதுவும் அந்த சாலையில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு, அதாவது 2 பேர் இருக்காங்க, கூண்டு வச்ச ஆட்டோ. அந்த கூண்டு வச்ச ஆட்டோ அப்படின்னா பின்னாடி வந்து கூண்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து லோடுகள் ஏற்றிக்கலாம், அதாவது ஒரு சில சரக்கு பொருட்களை வைத்துக்கொள்ளலாம். முன்னாடி 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஒரு செட்டப்பில் இருக்கும் அந்த ஆட்டோ வந்து. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடலை முட்டாய் கம்பெனியில், கேரளாவில் வந்து கடலை முட்டாய் கம்பெனி கடலை முட்டாய் தயாரிக்கிறது, இது போல ஸ்வீட்டுகள், காரங்கள், இது போன்ற பொருட்கள் எல்லாம் தயாரித்து கடைகளுக்கு வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது, கொடுக்கறது. இதுதான் வாரம் ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் வாரம் எல்லா இடங்களுக்கும் போகிறது தான் இவங்களுக்கு வந்து வேலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த திருவனந்தபுரத்தில் வந்து வாடிக்கையாக போகிறாங்க. என்றைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்ததில்லை. ஆனால் அன்னைக்கு இவங்க போகும் நேரத்தில் வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 2007, 2008 அந்த சமயங்களில் நடந்த ஒரு இதுதாங்க, சம்பவம் தாங்க. அதாவது என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் வந்து லோடை ஏற்றிக்கிட்டு பல இடங்கள், பட்ட பகலில் இருந்து, அதாவது பகலில் இருந்தே மதியத்துக்கு மேலே இருந்தே எல்லா இடங்கள்லையும் பல இடங்கள் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க அந்த திருவனந்தபுரத்தை சுற்றியுள்ள ஒரு அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் போடும்போது வந்து அந்த சாலை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து மேடு ஏற்றமாக தான் இருக்கும். கேரளா சாலை என்றாலே நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். அப்படி ஏற்றத்தில் வந்து இது வந்து ஆட்டோவும் வந்து 3 வீல் ஆட்டோ இப்படி இருக்கக்கூடிய காரணத்தில் வந்து பின்னாடி கொஞ்சம் லோடு இருக்குது, கடைகளுக்கு கொண்டு போய் போடுறதுக்காக. அப்படி அந்த ஆட்டோ வந்து ஏற்றத்தில் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து தூரத்தில் வந்து ஒரு லைட்டு, குண்டு பல்ப்பு மாதிரி நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது, பெரிய பல்ப்பு நல்ல வெளிச்சமாக இருக்கிறது, குண்டு பல்ப் மாதிரி இருக்குது. அது வந்து தூரத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்த்த மணிக்கு மெதுவாக அப்படியே ஆட்டோ ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆட்டோ வந்து உடனடியாக வந்து தன் ரோட்டில் வந்து நல்லா இழுத்து போகலாம், ஒன்று ஓல இருக்கக்கூடிய ரோட்டில். ஆனால் இந்த ஏற்றமான ஒரு ரோட்டில் வந்து 2வது கியர், 3வது கியர், ஃபஸ்ட்டு கியர் இப்படியே மாற்றி போட்டு மெதுவாக தான் ஏற்றி போக முடியும். பின்னாடி லோடு வேறு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அப்படி போகும்போது அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக அப்படியே ஏற்றி அவங்க வந்து போக வேண்டிய பகுதியை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்க போகும்போது வந்து திடீர்னு அங்கே ஒரு செடி பக்கத்தில் இருந்து ஒரு பெண்மணி நின்று கையை காட்டுற மாதிரியே இருந்திருக்கு. உடனேயுமே இவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே இங்கேருந்து ஆட்டோலேருந்து மெதுவாக தான் போகுது, அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் அங்கே நிற்கி காட்டுற மாதிரியே இருக்குது. ஏற்றம் வேறையா, அப்போ அந்த வெளிச்சம் வேறையா, வெளிச்சத்துலையும் அந்த பெண்மணி வந்து அப்படி கையை காட்டுறதை வந்து இங்கேருந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பெண்மணி வந்து நல்ல அழகாக இருக்காங்க, வெளிச்சத்துலையும் பார்க்குறதுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்காங்க. யாராக இருக்கும்னே லிஃப்ட் கேட்குறாங்களா, 3 பேரும் போக முடியாது. லிஃப்ட் கேட்குற மாதிரி இல்லைடா, அந்த பெண்ணை பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கல, ஒட்டு துணி கூட இல்லாமல் இருக்கிற மாதிரி அங்கேருந்து பார்க்கல தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் ஆள் வேறு கலராக வேறு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகிட்டி, பரவாயில்ல இன்றைக்கி ஏதாவது சம்பவம் பண்ணிட வேண்டிதான் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்டு அந்த பெண்மணி அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவாக ஏற்றும்போது அங்கே நின்று அப்படியே கையை காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. கையை காமிச்சிட்டே இருக்கும்போது இவங்க வந்து சரி இது அதுதான் பொழுப்போம், நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான், நமக்கு இன்றைக்கி நல்ல கிராக்கி ஒன்று சிக்கிருச்சு, போய் கொஞ்சம் சந்தோஷம் உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் சிரித்து அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்டே அந்த பெண்ணை நோக்கியே வராங்க. அது நல்லா கையை காமிச்சிக்கிட்டே நின்றுருக்கு. இவரும் அப்படியே மெதுவாகவே வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெண் கை காட்டுறதுக்கு கீழே போட்டுட்டு, கையை கீழே போட்டுட்டு கம்முன்னு அப்படியே நிற்கி தலையை குனிஞ்ச மணிக்கே நிற்கிது. சரி இவங்க ரைட்டு ரெடி ஆயிடுச்சு, பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலை, ஆட்டோவை விட்டுலாம் இவங்க இறங்கலை. அப்படியே பார்க்கும்போது அந்த பெண்மணி டக்குன்னு தலையை அப்படி தூக்கி சிரிக்கும்போது இவங்களும் வந்து 2 பேரும் சிரிச்சிருக்காங்க. எப்படி ஆட்டோக்குள்ளேருந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு அந்த பெண்ணு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அப்படியே சிரிக்குது. சிரிக்கும் போதே அப்படியே திடீர்னு முகமெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வினோதமாக விகாரமாக மாறுது.
இவங்க நினச்ச மாதிரியே அந்த பெண் வந்து ஒட்டு துணி இல்லாட்டியும் கூட இவங்க ஒட்டு துணி கூட இல்லை. ஆனால் இவங்க வந்து பார்வைக்குள்ள அங்கே இருந்துட்டு அடுத்து மறுபடியும் மேலே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அப்படியே பல்லெல்லாம் நீண்டுக்கிட்டு நகம்லாம் பெருசாக இருக்குது கையில். அதே நேரத்தில் வந்து எப்படி சொல்ல, கழுத்து கழுத்தெல்லாம் நீண்டு போய் முகமே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விகாரமாக இருக்குது. ஐயையோ! அட கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்கல. ஒரு நொடி கூட தாமதிக்காம 2 பேரும் ஆட்டோ எடுக்கிறதுக்கு ஆப் கூட பண்ணல. நல்ல வேலையாங்காட்டி அப்படியே கியரை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஏன்னா ஏற்றம். இது வந்து மேட்டுப்பாதை. உடனடியாகலாம் தன் ரோட்டில் இருக்க மாதிரி உடனே இழுத்து போயிட முடியாது. அப்படித்தான் போக முடியும். சடனாக ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு மாறி மாறி போட்டு போட்டு தான் போகலாம். அப்படி போட்டு போட்டு போகும்போது அந்த சைடில் இருந்த அந்த கிளீனர் வந்து கையை நல்லா உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டாரு. பயப்படுறாரு. இங்கே டிரைவர் சத்தம் போடுறாரு, அடே என்னைய வண்டி ஓட்ட விடுறா, என்னடா என்னையை தள்ளி விட்டுருவோல இருக்கடா கீழே, எனக்கு பயமாக இருக்குன்னு எனக்கு கத்திருக்காப்லாம். நீ பயப்படாதடா, நானும் பயந்துட்டு தான் இருக்கேன், பேசாமல் இருறா, போயிடுவோண்டான்ட்டு வேகமாக இது பண்ணும்போது அந்த பெண்மணி நடந்தவங்களை நோக்கி வருது. அதற்கப்புறம் வந்து நடந்தே வருது. நல்லா பார்த்தோம்னா டேர்னிங் இது. டேர்ன் பண்ணும்போது அந்த பெண்மணியை ஒட்டினாப்புல தான் டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் அது நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது தன்னை அறியாமல் ஷட்டான்னு மூவ் பண்ணி அப்படி போகும்போது அந்த பெண்மணி அப்படியே பார்த்துக்கிட்டே இவங்களை நோக்கிக்கிட்டே ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வருது. டக்குன்னு கிளீனரை உள்ள கையை நீட்டும் போது கிளீனர் கையில் சப்புன்னு ஒரு அறை ஒன்று விழுந்துருது. கிளீனர் கத்திருக்கான். டிரைவர் பதட்டத்தில் படன்னு எடுத்து டேர்னிங்கெல்லாம் கண்டு காணாமல் இழுத்து ஒரு வழியாக வண்டி போகுது. ஏமா ஏறி போகுது. டிரைவருக்கு ஒரு பயம் இருந்தாலும் சரி, நைஸாக அப்படியே சைடு மிரரை பார்க்கும்போது அந்த பெண்மணி இவங்களை துரத்திக்கிட்டே வரத மாதிரி இருக்குது. கிளீனர்கிட்ட எட்டி பாருடா, துரத்துற மாதிரி இருக்கா, நான் எட்டியே பார்க்க மாட்டேன், இனி என் வாழ்க்கையிலேயே இந்த பக்கத்துலேயே வந்திருக்கக்கூடாது, இழுத்து போனேன்னு சொல்லி நல்லா பார்த்தா அந்த ஒரு 3-4 கிலோமீட்டர் தான்டா, எப்படியோ போயிடுவோண்டான்னு சொல்லிட்டு மல்லு கட்டி ஒரு வழியாக போகிறாங்க. போகும்போது ஆங்காங்கே அந்த பெண்மணி நிற்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு தோணியிருக்கு உள்ள உணர்வு. ஆனால் அங்கே இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்து விரட்டிட்டு அடுத்து காணவில்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து பயம், அங்கே நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஒரு வழியாக இவங்க போய் சேர வேண்டிய அந்த கடைக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் வந்து லைன் இருக்குது, இன்னும் போகணுன்னா போகலாம், ஏகப்பட்ட இடங்களுக்கு. இவங்க மிரண்டாங்க, எப்படியாவது அந்த கடையை ரீச் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கணும், காலையிலனாலும் வீட்டை பார்க்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கடையை ரீச் பண்ணி போயிட்டாங்க. கடைக்கு போனது தான் தாமசம். ஒன்றுமே பேசலை, விறுவிறுன்னு போய் 2 பேரும் போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. கடைக்காரர் பக்கத்தில் பேயறண்ட மாதிரி போய் உட்காந்துட்டாங்க. என்ன தம்பிகளா என்னன்னு அவர் கேட்குறாரு, மலையாளத்தில் கேட்குறாங்க. இவங்க வந்து இந்த 2 பேருமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். அப்படிங்கையில் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் கேரளாவில் போய் ரொம்ப வியாபாரங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான் இது வந்து. இப்போ ஒன்றும் கிடையாது. இவர் வந்து என்னாச்சு தம்பிகளான்னு கேட்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும். அப்போ சொல்கிறாங்க, அண்ணா அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அப்படிங்கையில் அவர் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்தியாவுக்கு போய் வந்து இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஐயோ நான் மட்டும் பார்க்கலண்ணே, கிளீனரும் பார்த்தாருண்ணே, கேளுங்கண்ணே அப்படிங்கல. கிளீனரும் அதே சொல்லும்போது இவருக்கு வந்து சரி என்னவா இருக்கும் தெரியலையே, சரி என்னதான் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போதைக்கு ரிட்டன் நீங்கள் இப்படித்தானே போகணும், நாங்கள் ரிட்டன்லாம் இப்படி போகவே மாட்டோம், உங்கள் கடையில் இருந்துட்டு காலையில் தான் போவோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி காலில் விழுந்து சரி ஓகே உண்டோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவங்க அந்த சாலையில் போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்ததில்லை. ஆனால் அன்னைக்கு நேரத்துக்கு அவங்களுக்கு நடந்திருக்கு. நம்ம வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது இல்லைங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்து விடும். அப்படித்தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. அதில் இருந்து சரி அவங்க அந்த திசைக்கும் அந்த பக்கமே போகிறதே கிடையாது. மொத்தத்தில் சொல்ல போனோம்னா அந்த கிழமை அந்த லைனுக்கு போகும்போது நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி பின்வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் வந்து நிறைய நபர்கள் வந்து லைனுக்கெலாம் போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பவம் இது வரைக்கும் அவங்களுக்கு நடக்கலை. ஆனால் இந்த 2 நண்பர்களுக்கு நடந்த சம்பவம் வந்து இவங்க பயத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. இந்த லைனுக்கு மட்டும் இந்த கிழமைக்கு மட்டும் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்துட்டாங்க. இனி வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. மேலும் வந்து இந்த 2 சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேங்க. மேலும் நன்றி. தொடர்ச்சியாக நமது யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்குமே நன்றி. இதே மாதிரி சம்பவம் நமது வாழ்க்கையில் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.